கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோனா 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ ஏன் இந்த ஒரு கொந்தளிப்பு கடலில் கப்பல் உடையிற அளவுக்கு இந்த கொந்தளிப்பு ஏன் வருதுன்னா, கர்த்தர் தான் அதை வரவிட்டார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, யோனாவை பார்த்து சொல்கிறாரு, நினிவேயோட அக்கிரமம் அதிகமாக இருக்குது, அதனால் நினிவேக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனா கிட்ட சொல்கிறார். யோனா என்ன செய்கிறாருன்னா, ஆணுடைய சமூகத்தை விட்டு விலகி நினிவேக்கு போய் சொல்லணும். இவர் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறுகிறார். இப்போ தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறின அப்புறம்தான் அவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர் சித்தமில்லாத ஒரு இடத்துக்கு அவர் போகிறார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, தெய்வ சித்தமில்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த பிரச்சனை வருது. ஆண்டவர் கப்பலில் உடையிற அளவுக்கு அவர் சித்தமில்லாமல் போறியா, கப்பலை உடையிற அளவுக்கு ஆண்டவர் பெருங்காற்றை வரவிடுறார். ஒரு கொந்தளிப்பு அந்த கடலில் உண்டாகுது. அதுக்கப்புறம் தான் யோனா இதை யாருனால இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லி சீட்டு போடும்போது யோனா பேரில் சீட்டு விடுது. அப்போ யோனா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க சரியாயிடுன்னு சொல்லி அந்த கப்பலை மாலுமிகிட்ட சொல்லும்போது, அதே போல் யோனாவை தூக்கி போடும் பொழுது யோனாவை பாதுகாக்க முடியும் ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பு, ஏன் அவமானங்கள், ஏன் நிந்தைகள், ஏன் பாடுகள், எந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்தோம், எந்த இடம் தெய்வனுக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போது ஒரு கொந்தளிப்பு வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஏன் ஆண்டவரே இந்த பாதை எனக்கு, நான் என்ன தவறு செய்தேன், நாமே ஆராய்ந்து பார்க்கணும். தெய்வ சித்தமில்லாத பாதையில் போகும்போது அங்கே சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அப்போ நான் எந்த இடத்துல நான் தவறுன ஆண்டவரே, எந்த இடத்துல நான் வழி விலகி போன ஆண்டவரே, நாமே ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கர்த்தர் சித்தமான பாதையில் நம்ம போகணும். அப்போ அவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகிறான் பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சித்தத்துக்கு மாற போகும்போது இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு. இப்போ இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனே அனுமதிக்கிற கொந்தளிப்பு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஏன்னா அங்கே ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நம்ம செஞ்சுருப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வழி மாறி போயிருப்போம். நாமே இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த நாளை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்படி ஆண்டவர் யோனாவை மீட்கும்படியாக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாரோ, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் பிரச்சனைகளில் பாடுகள்லேருந்து விடுதலையாகும்படியா ஆண்டவர் ஒரு மீனை கட்டளையிடுவார், ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அதுலேருந்து கர்த்தர் மீட்டெடுப்பார். இந்த பிரச்சனைகள், அந்த பாடுகள், அந்த தேவைகள், அந்த கடல்லேருந்து கர்த்தர் மீட்டெடுப்பார். ஆனால் நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். எந்த வகையில் வழி மாறி நம்ம போயிடக்கூடாது, வழி விலகி போய்விடக்கூடாது, தெய்வ சித்தமில்லாத இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம போயிடக்கூடாது. அப்படி வழி மாறி நம்ம போகும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில் நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்கும். அதனால கூட நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்போ. அதனால் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்போ அம்முக்கு பிரியமில்லாமல் அங்கே எந்த காரியங்களை செய்ததால் வழி மாறி போயிருந்தாலும், உங்கள் சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. உங்கள் சித்தமில்லாத திருமணங்களை செய்திருக்கலாம், உங்கள் சித்தமில்லாத காரியங்கள், கடன் வாங்கிக்கலாம், சித்தமில்லாத வழியில், உங்கள் சித்தமில்லாத பிசடும், சித்தமில்லாமல் நாங்கள் சுயமாய் நாங்கள் மாம்சத்தில் நாங்கள் எடுத்த முடிகள் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஆண்டவரே. இந்த வாழ்க்கை சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் அப்பா, தெய்வ சித்தமில்லாமல் செய்த காரியங்கள் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் அப்பா பாடுகள் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறது. தயவாய் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கப்பட்டியா, இந்த கடன் பிரச்சனைலேருந்து, பாடுகள்லேருந்து, அவமானங்கள்லேருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. யோனாக்கு மீனை ஆயத்தப்படுத்தினது போல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு வழிவாசலில் திறங்க ஆவியானவரை அற்புதத்தை செய்த ஆண்டவரை இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அதே போல் ஆண்டவர் யோனா மனம் கசந்து தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது
ஆண்டவர் அந்த மீன் வயிற்றிலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தீங்க. அதே போல் மனம் கசந்து உடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் தவறுகளை குறைகளை அறிக்கையிடும் போது கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து வாழ்க்கையில் நன்மைகளை காண கிருபை தாங்கப்பா. அப்படி செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.